இதான் மண்புழு குளியல் நீர். இதை குளியல் நீரை சுற்றி ஊற்றுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது 3 வருஷம் சாத்துக்குடி மரம் கன்று. இப்போ இது பூ எடுக்கிற நேரம். இதனால் சுற்றி குழி எடுத்துகிட்டு இது மண்புழு குளியல் நீர் வச்சுருக்குறோம். இதை ஊற்றிட்டு மண்ணை போட்டு மூடலாம். இதில் வந்து சாண எருவு, மண்புழு உரம் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டோம்னா இது காய்ப்பு ஆரம்பிச்சிடும். அதுக்காக நாங்கள் குழி எடுத்துகிட்டு இதை ஊற்ற போகிறோம். இதில் மண்புழு உரத்தில் இருக்க அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து அத்தனையும் இருக்குது. அதனால் நம்ம இதுக்காக ரசாயன உரங்களை போட வேண்டிய அவசியம் இல்லாது. இதுவே ஆர்கானிக்காக பண்ணுறதுனால மரமும் நல்லாயிருக்கும். அதில் வர காய் பழமும் நல்லாயிருக்கும். நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால தான் இந்த மண்புழு குளியல் நீர் ஊற்றுறோம். இதோட நம்ம உரமும் போட்டுக்கலாம். சுற்றி 1 அடி இல்லைன்னா 1.5 அடிக்குள்ளே குழி எடுத்துக்கிட்டு இதை இந்த மண்புழு குளியல் நீரை ஊற்றலாம். இதை குழி எடுத்து ஊற்றும்போது வேருக்கு சத்து வந்து டைரெக்டாக வேருக்கு போயிடும். இங்கே போட்டுருங்க மண்ணை, இங்கே போட்டுருங்க. இங்கே போட்டுருங்க. கட்டி இல்லை, வராது. பாருங்க, இதான் மண்புழு குளியல் நீர். இதை குளியல் நீரை சுற்றி ஊற்றுறோம். இப்போ நம்ம லிக்விட் உரம் வச்சுருக்குறோம். இது வந்து என்னுடைய பலன் 2-3 மாதத்துல நல்லாவே தெரியும். அதனால் இதை நம்ம ஆர்கானிக் உரமாக பண்ணுறதுனால நமக்கு இதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். காய்க்கிற திறனும் அதிகமாக இருக்கும்.